இந்த மல்லிப்பழத்தில் மீன் எடுத்து ஐஸ் வச்சுட்டு இருக்காப்புல, அது எப்படி ஐஸ் அடிக்கிறான்னு மட்டும் பாருங்கள். நான் தரமாக மீன் பிரித்து ஐஸ் அடிப்பார். கலப்பு மீன் வாங்கி. என்ன மீன் நண்பா? இது குமலா மீன். எனக்கு தெரியும். அடுத்து இது கலப்பு மீன். எல்லா மீனும் கலந்த மீன். இது எல்லா மீனும் கலந்துருக்கா? எங்கே திருச்சி முகத்தோடு சொல்லிங்க நண்பர்கள். ஐஸ் அடிக்கிறீங்க வாங்க. எப்படி ஐஸ் வைக்கணும் பார்த்துங்க. இப்படிலாம் ஐஸ் அடிக்கணும். இல்லை அப்போ தான் கரையாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் பாட்டு கடற்புலம் கொட்டி போனால் சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். மீன் சீக்கிரம் வீணாக போயிடும். ஓ வாங்க. இது நம்ம சூடப்பொடியை ஐஸ் வைக்க போகிறோம் நண்பா. இது என்ன மீன் நண்பா? கவலைப்பொடின்றாங்க, சூடப்பொடின்றாங்க. இது என்ன மீன் தான் நண்பா? இது சூடப்பொடியும் இருக்குது, கவலைப்பொடியும் இருக்குது. இது கவலைப்பொடி. சூடப்பொடி வந்து கொஞ்சம் பட்டமாக இருக்கும். அப்படியா? ஆனால் இது மருத்துவம் நல்ல மீன்ல. இது சூப்பர் மீன். இது தலைவலிக்கு எல்லாத்துக்கும் இது கேட்குற மீன். தலைவலிக்கா நண்பா? காட்டியா? இது வந்து சூடப்பொடி. நல்லா இருக்கியா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கியா மீன்? மீன் இன்னைக்கு எல்லாம் ஃப்ரெஷ் மீன் தான் இன்னைக்கு. இங்கே ஒன்று கரெக்டாக கிடக்கலாம் பாரு. கனவா? இது இதுதான் கனவா. தட்டை கொடுங்க. அப்படியே வரிசை பாப்பா நம்ம ஆளுக்கு என்னென்ன மீன் வாங்கியிருக்காங்கன்னு. தரம் நண்பா. தேசப்பொடி, கட்டா மீன், இது வஞ்சிர மீன். சில ஏரியாவில் இந்த மீனை தான் இந்த மீன் சொல்லி ஏமாற்றி விற்பாங்க. பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. காளை மீன். காட்டியாண்ணா வாங்கண்ணா. என்ன நண்பா இது? என்ன நண்பா வித்தியாசமாக இருக்கு மீன்? இது வந்து வரி நெத்திலி நண்பா. என்ன நண்பா சொல்கிறீங்க? ஆமாம் நண்பா, வரி நெத்திலி. நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக கமெண்டில் வரும் இது என்ன மீன் பேர். எங்கள் அள்ளி காட்ட கையில் நிறையா. ஆனால் நல்லா இருக்குல்ல வித்தியாசமா? முரல் வகையை சேர்ந்தது நண்பா. அப்படியா நண்பா? நண்பா நானும் எடுத்துருக்கேன் மீன். என்னையும் காமிச்சா காரைப்பொடியா? காரைப்பொடியா? பண்ணிண்ணே வெல்கம்ண்ணே. இவர் தான் மதுக்கூர் மார்க்கெட் வியாபாரி. அப்படி தூக்கண்ணே வஞ்சிரத்தை. எவ்வளோண்ணே கிலோ? 800 இங்கே வாங்கினதா இல்லை அங்கே போடுறதா? இங்கே 800. அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் போகிறது வாங்கின விலைக்கு விற்போம். ஐயா மக்கள் சாப்பிட்டு போகிறாங்கன்றீங்க. உங்கள் மனசு யாருமே வராதுண்ணே. பரவாயில்லண்ணே, தரம்ண்ணே. போயிடும். சடையா வாங்கியிருக்கீங்க. தரமா? வாடா போடா. நல்லா இருக்குடா. இங்கே பாருங்கள் மீன் எப்படி ஸ்டெம்பராக நிற்குதுண்ணே. அப்போ இதிலே தெரிஞ்சுங்க எப்படிப்பட்ட மீனுன்னு. இந்த ஏரியா மீன் தரமாக இருக்கும். சூப்பர் சூப்பர். ஆனால் எல்லாம் காட்டாத முடியும். வாங்கிலாம் விற்கிற அளவுக்கு இங்கே ரேட்டு கம்மியாக தரல, அதிகமாக தான் விற்கிறாங்க. காலியாக என்ன சொல்லிட்டு போமா? என்ன பொருள்? இது கலிங்கா இல்லை, வெளுத்து பொருள். நல்லா இருக்கும் சாப்பிட. சடையா மீன், கொடுவா மீன், ஜாயிண்ட், கருங்கொடுவா, தரமான கொடுவா. அப்படியே அப்படியே இப்படி அந்த மாதிரி. ஓகே டிரைவருண்ணே. ஆனால் மோதகண்ணே இது நம்ம டிரைவர். கொடூரமான டிரைவர், கருப்பூர்காரர். கருப்பு வேறவா? சப்போர்ட் பண்ணி மறந்துடாம. ஒரு முக்கியமான ஆளை பார்க்க மறந்துட்டோம். இது விட்டு தான் நான் சொல்கிறேன். மழை மேவா. இப்போ மல்லிப்பட்டினம் வந்து கடற்கரைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நண்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த நண்டை பார்க்குறீங்களா எப்படி உயிரோடு இருக்குன்னு? தரமாக இருக்கும். இந்த ஃபுல்லாக நண்டு தான் இந்த இடத்துல இருக்குது. இளஞ்சிட்டு இருக்கு பாருங்க நண்டு. உயிரோட நண்டு.
இது எங்கண்ணா இதெல்லாம் எங்கண்ணா போகுது? இதில் எங்கே போகுது சொல்லுண்ணா. வெளிநாடு போகுதுங்க. இல்லை எக்ஸ்போர்ட் நண்டு எல்லாம் வெளிநாட்டு இது ஏற்றுமதி பண்ணுறதுக்காக எல்லாம் உயிரோட பிடிச்சி கொண்டு வச்சுருக்காங்க. வேறங்க ஓடி விளையாடுது. கடவுளை பார்த்து காப்பாத்திட்டான் நினைக்கிறேன். $87